ஹாய் வணக்கம் நண்பா. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு வந்து எப்படி ஃப்ரீயாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்த கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் எப்படி வந்து கிரெடிட் கார்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பேங்க்கில் க்யூவில் நிற்காமே வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும். இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்கிற நோட்டிஃபிகேஷன் மட்டும் எனேபிள் பண்ணிச்சிட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பேங்க் ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க்கில் வீட்டில் இருந்தபடியே கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனை ஆன்லைனில் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த பேஜை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம். அதாவது கிரெடிட் கார்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வகையான கிரெடிட் கார்டெலாம் இருக்குது, கேஷ்பேக்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருப்பாங்க. நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த கிரெடிட் கார்டு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்க்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல அப்ளை நவுன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஆர் யூ அண்ட் எக்ஸிட்டிங் ஆக்சிஸ் பேங்க் கஸ்டமர்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்க் கஸ்டமராக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. ஆக்சிஸ் பேங்க் கஸ்டமர் இல்லைன்னா நோன் கொடுங்க. நான் வந்து நோன்கிறத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அதாவது மொபைல் நம்பர், பேன் கார்டு நம்பர், பின்கோட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனுவல் இன்கம். அதாவது உங்கள் வருஷத்துக்கு உங்களுடைய இன்கம் வந்து எவ்வளோன்னு கேட்பாங்க. அது எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஓகே, உங்களோட இன்ஃபர்மேஷனாக கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணி ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் அட்ரஸ், அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மிடில் நேமு, நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலாக, உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் அதாவது ரெசிடென்டல் அட்ரஸ்ஸு, லேண்ட்மார்க்கு, பின்கோடு, நீங்கள் எந்த சிட்டி, எந்த ஸ்டேட்டு, எஜுகேஷன் என்ன, உங்களுடைய இமெயில் ஐடி, இது எல்லாமே கேட்பாங்க. எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கால் வரும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு. அது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாகவே கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். கிரெடிட் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இதுபோல் ஒரு புத்தம்பது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுடைய ஒரு வீடியோ. நன்றி, வணக்கம்.